ஓம் சகனா பவதோ சகனோ புனக்தோ சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். இந்த திருஷ்ய விவேகத்தில் ஆரம்பத்திலேருந்து நம்ம பார்த்துட்டே வர்றது என்னன்னா, திருக்க கண்டுபிடிக்கிறது, திருஷ்யத்தை விட்டுறது. இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் என்ன பிரயத்தனம் பண்ணுறோமோ அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. அந்த பேர் தான் சாதனை. அதை முதல்ல எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்கணும் இல்லையா? அப்படி கேட்கறதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. அது என்ன? சிரவணம். கேட்கணும். என்ன செய்தால் அந்த திருக்க கண்டுபிடிக்கலாம். திருக்குன்னா என்ன? திருக்குன்னா ஒரு ஆப்ஜெக்டா? திருக்க ஆப்ஜெக்ட் பரம்பொருள். இங்கே பரம்பொருள்னா யாருக்கும் தெரியாது. நம்ம பாஷையில் பேச போனோம்னா கடவுள்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கடவுளை யாரும் இன்னும் பார்த்ததில்லை. யாராவது பார்த்துருக்கீங்களா? கடவுளை போய் சாமி கும்பிட்றோம், கோயில் குளத்துக்கெல்லாம் போகிறோம். யாராவது கோயில் குளத்துக்கு ரெகுலராக போயிட்டு வர்றவங்களை பிடிச்சு கூப்பிட்டு, ஐயா நீங்கள் சாமியை பார்த்துட்டீங்களான்னு கேட்டு பாருங்க, என்ன சொல்லுவார்? ஆக கோயிலுக்கு போயிட்டு வர்றது எப்படி இருக்கும்னா ஃபார்மாலிட்டியாக தான் இருக்கும். பார்த்துட்டேன்னு தைரியமாக சொல்கிறதுக்கு யாராலையும் முடியாது. அதனால் இந்த திருக்கு எங்கே போய் சேருது? கடவுள்னு சொல்ல முடியாதுங்கிறோம். அப்போ திருக்கு பரம்பொருள்னா என்னன்னு சொல்லுது? பரம்பொருள். அதனால இந்த திருக் அப்படின்னா நம்மையை பற்றி முதல்ல பண்ணிக்கணும். அது யார் தெரியுமா? இவர் சொல்கிறாருல்ல, ஆப்ஜெக்ட் அப்படின்னார். ஆப்ஜெக்ட்ங்கிறது திருஷ்யம். ஆப்ஜெக்ட்னா திருஷ்யம். அப்போ திருக்குன்னா சப்ஜெக்ட், அறிபவன். கடவுள்னு சொல்ல வேண்டாம், பரம்பொருள்னு சொல்ல வேண்டாம், நாராயணன், விஷ்ணு, சிவன், முருகன், இதெல்லாம் அப்புறம் வச்சுக்குவோம். அதெல்லாம் யாரும் மறுக்கலை. ஆனால் இங்கே ஒரே ஒரு பொருளை குறிக்கிறோம். நம்ம ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். வஸ்துன்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறோம் இல்லையா? வஸ்துன்னா என்னது? வஸ்துன்னா எதை குறிக்கும்? அவர் வேற எதையோ சொல்றாரு. மேலே போத்தி கொள்றதுன்னு என்னது? வஸ்திரம் இல்லை, வஸ்து. வஸ்துன்னா பொருள். அதான் பொருள். வஸ்துவுக்கு பொருள் என்னன்னா, வஸ்துன்னா ஒரு பொருள். ஆனா இந்த பொருள் எதை குறிக்கிறதுக்கு இந்த வஸ்து பயன்படுத்துறோம்? நாம பெரும்பாலும் வெளியில உள்ள பொருளை குறிக்கிறதுக்கு இந்த வஸ்து பயன்படுத்துறோம். நல்லா கவனிச்சு பாருங்க. வேதாந்தத்துல வஸ்து அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது யாரை குறிக்கும்னா, இப்ப சொன்னார்ல சார், பரம்பொருள், அதுதான் குறிக்கும். அந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் குறிக்காது. சப்ஜெக்ட் ஆன அந்த நான் என்கின்ற ஒரு பொருளைத்தான் அது குறிக்கிறது வஸ்துன்னு. அதே மாதிரி சாங்கியம்னு சொல்லிட்டு ஒரு சாஸ்திரம் இருக்கு, ஒரு தரிசனம். அவர் இந்த வஸ்துக்கு பதிலாக இன்னும் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த நான் என்கின்ற அந்த பரம்பொருள்னு சொல்லக்கூடிய அந்த சப்ஜெக்டுக்கு ஒரு ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார். அது என்ன வார்த்தை? சாதாரணமாக எல்லா வேதாந்த கருத்துக்களும் பயன்படுத்துகிற ஒரு பொருள். வஸ்து என்றால் பிரம்மம், வஸ்து என்றால் ஆன்மா, வஸ்து என்றால் நான். என்னுடைய ஆப்ஜெக்டை நான் வஸ்துன்னு சொல்லக்கூடாது. சொல்லலாம்,
அது ஆப்ஜெக்ட் வஸ்து. ஆனால் வஸ்து உண்மையிலே எப்போவுமே எதை குறிக்கிறது அப்படின்னா அந்த நாம யாரோ அந்த சப்ஜெக்டை தான் குறிக்கும். அங்கே கபிலர் சாங்கிய யோகத்தில் இதே சப்ஜெக்டை வஸ்துன்னு குறிக்கிறது இல்லை, என்னன்னு குறிக்கிறாரு? திருஷ்யம். இந்த ரெண்டுக்கு அவர் வச்ச பேர் என்ன தெரியுமா? திருக்குங்கிறதுக்கு இஸ் டு புருஷன், திருஷ்யங்கிறதுக்கு இஸ் டு பிரகிருதி. அவ்வளோதான். ஆக சாங்கியம் அப்படிங்கிற அந்த ஆசிரியர் கபிலருங்கிறவர் அந்த தர்சனம் என்ற சாஸ்திரத்தில் அவர் பயன்படுத்துகிற சொல்லு எது அப்படின்னு கேட்டால் புருஷன் பிரகிருதி. புருஷன்னா மேஸ்குலின் ஜெண்டர்னு நினைச்சிடாதீங்க, அது ஆண் அல்ல, அது வஸ்துன்னு சொன்னோம்ல, அது நான் மட்டும் சொன்னோம்னா சப்ஜெக்டா அவர் ஆனா பொண்ணா சொல்ல முடியாது. நீங்க வஸ்துவை விட்டு சப்ஜெக்டை விட்டு செகண்டரியா போயிட்டீங்கன்னு வைங்க, முன்னிலைக்கோ படற்கைக்கோ போயிட்டீங்கன்னு வைங்க, அப்போ இது சொல்ல வேண்டி வந்துடும். அவன் வருகிறான், வருகிறாள், வருகிறது, அப்படி போச்சு. அங்கே ஜெண்டர் வந்துடும். நான் அப்படின்னு சப்ஜெக்டில் சொல்கிறப்போ ஒரு ஜெண்டரும் வராது. அதனால தான் அதுக்கு ஆண் பெண் அப்படின்ற வித்தியாசம் கிடையாது, அக்னியும் கிடையாது. இந்த வஸ்துவும் அந்த புருஷனும் எல்லாமே ஒன்று தான். இங்கே நம்ம போன சுலோகத்தில் படித்தது என்னன்னா ஸ்வானுபூதி ரசாவேஷாத். ஸ்வானுபூதி ரசாவேஷாத் என்ன? சவிகல்ப சமாதியில் என்ன சொல்லுது இது அப்படின்னா அனுபூதி சுரூபமான ஆத்மாவில் ஆழ்ந்து விடுகிறார். இப்போ ஒரு விஷயம் திரும்பவும் நினைவுபடுத்துகிறோம். பிரம்மன் அப்படின்னு ஒன்று இருக்கே, பிரம்மம். நீங்கள் பிரம்மன்னா இந்த பிரம்மா 4 தலை உள்ளவரை போயிடக்கூடாது. சாஸ்திரங்கள் பிரம்மன் வர்ற வார்த்தைக்கு அந்த படைக்கிற பொருளுக்கு போயிடக்கூடாது. இது பிரம்மம், ஆன்மா. இது இந்த உலகத்தில் பிரம்மம்னு ஒரு பொருள் இருக்கு, பிரகிருத்தியான நாம ரூபங்கிற ஒரு பொருள் இருக்கு. நாம ரூபத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பிரபஞ்சம். இந்த உலகம் முழுதுமே வேதங்கள், என்னென்ன பிராணிகள் ஜென்மங்கள் இருக்கும் அத்தனையும் இதெல்லாம் ஆப்ஜெக்ட். அறிகின்ற பொருள் ஒருத்தர், அவன் அறிகின்ற பொருள் எதுவோ அறிபவன் அவன். அறிகின்ற பொருள் எல்லாம் என்னென்னவா இருக்கோ அதுக்கெல்லாம் ஒரே பேர் வச்சிருக்கார். என்னன்னு? திருஷ்யம் அப்படின்னு பேர் வச்சிருக்கார். அந்த திருஷ்யத்தை தான் நாம பேர் சொல்லி கூப்பிட முடியும். உங்க பேர் என்னங்க? நீங்க பேரை சொல்லிடுவீங்க. ஒரு பொருளை காட்டி இதுக்கு என்ன பேருன்னா பேரை சொல்லிடுவீங்க. அப்ப நாமங்கிறது வந்துடுது. அதுக்கு ஒரு உருவமும் இருக்கு தானே, அப்போ ஒரு ரூபமும் வந்துடுது. அப்ப நாமமும் ரூபமும் சேர்ந்த ஒரு பொருளானது தான் இந்த பிரபஞ்சம் முழுதும். இதை எதுக்கு இப்போ நம்ம இந்த பாடம் எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம தியானம் பண்றோம்னு சொல்றோம்ல, எதை தியானம் பண்றோம்? எந்த பொருளை நம்ம தியானம் பண்றோம்? ஒரு கலப்படமான பொருள் இருக்கு நம்ம கிட்ட. உங்க வீட்டுல பாசிப்பயிறு, தோரம்பருப்பு, அரிசி, அது எல்லாமே கலந்துருச்சு. உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? கலந்துருச்சு, அதாவது என்னமோ ஆயிட்டு அது இதெல்லாம் விழுந்துருச்சு. இப்போ உங்களுக்கு அரிசி தான் வேணும், பயிரும் தோரம்பருப்பும் எடுத்துடணும். இப்போ அதை கலந்த அந்த பொருள்ல இருந்து நீங்க எதை தேர்ந்தெடுப்பீங்க? எப்படி பொறுக்கி எடுப்பீங்க? பயிர் வந்தா தள்ளிடுவீங்க, தோரம்பருப்பு வந்தா தள்ளிடுவீங்க, அரிசி வந்தா அதை எடுத்து வச்சிருவீங்க. அப்போ நீங்க ஒன்று கான்சென்ட்ரேட் பண்ணிட்டீங்க அரிசி அப்படின்னு. அப்போ உங்க கண்களுக்கு புலப்படாதது பயரும் தோரமும். கண்ணுக்கு எப்பவுமே தெரிகிறது அரிசி மட்டும். ஏன்னா அதான் இப்போ உங்களுடைய தியான பொருள் இல்லையா? இல்லை உங்களுடைய தியான வஸ்து. இதே பாணியில
இந்த உலகம் நாம ரூபமான உலகமும் நாம ரூபம் இல்லாத ஆன்மாவாகிய அந்த பிரம்மமும் கலந்துருச்சு. கலந்துருச்சு. நம்ம இப்ப எதை எடுக்கணும்? நாம ரூபத்தில் இருக்கிற பொருளை எடுக்கணுமா, இந்த பிரம்மத்தோட கலந்து இருக்கிற அந்த பிரம்மத்தை தனியா எடுக்கணுமா? ஆமா, நாம ரூபத்தை எடுக்கணும். அது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத இங்க சொல்லிட்டே வராது. ஆத்மா அனுபூதி இல்லாத நேரமே இல்லைங்கிறார். கலந்துச்சுன்னு நம்ம சொல்றோமே காலகட்டம், அப்ப அது இல்லாம போயிடுச்சா? சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்போம். ஆன்மாவை யாராவது அனுபவிச்சிருக்கீங்களா? உங்கள்கிட்ட இருக்கிற ஆன்மாவை நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க சும்மா. அனுபவிக்கவே இல்லையா? யாருமே ஆத்மாவை அனுபவிக்கலையா? அது வாஸ்தவம். இப்ப என்ன சொல்ல வராங்க, மெல்ல நழுவுறாங்க பாருங்க. அனுபவிச்சிருக்கீங்களான்னு கேட்ட உடனேயே திருஷ்யமும் சேர்ந்து இருக்குது அப்படின்னு. அப்போ திருஷ்யத்தை அனுபவிக்கிறீங்க, அதோட ஆன்மாவும் கலந்து இருக்குது. அந்த ஆன்மாவை நீங்க அனுபவிக்கலன்னு சொல்றீங்க இல்லையா? ஆனா எதுல இருந்து கொண்டு நீங்க திருஷ்யத்தை அனுபவிக்கீங்க? அது எப்படி இல்லை சொல்றீங்க அனுபவிக்கலன்னு? ஆனா இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆன்மாவை அனுபவிக்காத நேரமே கிடையாது. நாம ஆன்மாவாத்தான் இருக்கோம், இடையில வேற வேற பொருள் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால அதை அனுபவிக்கலன்னு பேர் இல்லை, அதே அனுபவிக்கிறோம். என்ன ஒரு வித்தியாசம், அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு நமக்கு இல்லை. ஏன் தெரியுமா? ஏன்னா திருஷ்யத்தில் நாம உட்காந்துட்டோம். அதைத்தான் இங்க சொல்றாரு, ஆத்மா அனுபூதி இல்லாத நேரமே இல்லை என்பதுதான் உண்மை. ஆத்மா அனுபூதி மட்டுமல்ல, மற்ற எல்லா அனுபவங்களிலும் ஆத்மா இல்லாமல் இல்லை. அப்படின்னா நாம ரூபமான விஷயங்கள்ல நீங்க அனுபவிச்சாலும் கூட அதுல ஆன்மா அனுபவம் இருக்கு. அது இல்லைன்னா உங்களால் அதை அனுபவிக்க முடியாது. சுகம் இல்லை, ஒண்ணும் இல்லை. ஒரு பேரனை நீங்க கொஞ்சுவீங்க, அதுதான் ரொம்ப உங்களுக்கு இன்பமா இருக்கக்கூடியது. மக்கள் மகனையோ மகளையோ நீங்க வளர்த்து ஆளாக்குறப்ப அனுபவிச்ச அந்த சந்தோஷத்தை காட்டிலும் அந்த பேரன் பேச்சுகள்கிட்ட நீங்க கொஞ்சம் விளையாடி அதை தூக்கி வச்சுட்டு கொஞ்சுவீங்கல்ல, அந்த அனுபவம் உங்களுக்கு ரொம்ப நல்ல சுகம் தந்துச்சா இல்லையா? சந்தோஷம் தந்துதா இல்லையா? அதுல ஆண் பிள்ளை பேரன்னா பேச்சியா ஜாஸ்தி இருந்தாலும் அதுல பாகுபடுத்துவீங்க. அதுவும் பாருங்க, இந்த பேரன் பேச்சு ஆண் பிள்ளை வாரிசுல வரக்கூடிய தாத்தா பாட்டியை விட அம்மா அப்பா அங்க அம்மா வரிசையில தாத்தா பாட்டி இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி சந்தோஷம். இதெல்லாம் இதே சொல்லுங்க. என்ன சொல்ல வரோம்னா, இத்தனை அனுபவங்கள் எங்கேருந்து வந்தது? இந்த சந்தோஷம் எங்கேருந்து வந்ததுன்னா நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் அந்த திருஷ்யத்திலிருந்து வந்ததுன்னு இல்லை. இதுவும் கூட அந்த திருக்கா இருக்கக்கூடிய ஆன்மாவிலிருந்து தான் இங்க கொடுத்து வந்தது. அதைத்தான் இங்க சொல்றாரு, ஆத்மா இல்லாமல் எல்லாமும் ஆத்மா பிளஸ் நாம ரூபம். பாருங்க, ஆன்மாவும் நாம ரூபம் இணைந்தே இருக்கு. நாம ரூபங்களை நழுவ விட்டு ஆத்மாவில் மட்டும் உள்ள போது அது ஆத்மா அனுபூதி. ஆன்ம அனுபூதினா ஆன்மாவை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்ற அந்த சுகம் இப்ப நம்ம நாம ரூபத்தில் அனுபவிச்சோம்ல, அந்த சுகத்தை விட அதிகமா இப்போ பேரம்பத்திகள்கிட்ட இருந்த சுகம் ஆன்மா பிளஸ் நாம ரூபம். அவ்வளவு இருக்கு, ரொம்ப அவ்வளவு ரொம்ப சிம்பிளா இருக்கக்கூடியது. சாப்பாட்டிலே எடுத்துக்கோங்க, நம்ம சுகத்தை அனுபவிப்போம். அதுல எத்தனை கேட்டகரி இருக்கு. வீட்டில் சமைக்கிறப்போ பேர் வாங்கியிருப்பாங்க சில பேர். அது என்ன சொல்ற, மாவட்டம் இருக்கு பார்த்தீங்களா, மாவட்டமே பேர் வாங்கிக்குது. ஒரு மாவட்டத்தை சொன்னா பேர் வாங்கினா ஒரு பொருள் வருது. திருநெல்வேலி, மணப்பாறை, மதுரை, இப்படி பேர் வருது பாருங்க.
அப்போ ஸ்பெஷாலிட்டியாக மாறி போச்சு அது. அப்போ அது சாப்பிடணும்னு தோணுது பாருங்க. அப்போ இங்கே என்ன சொல்ல வராது, நமக்கு அங்கே போகிறோம், இந்த நாம ரூபமான இந்த விஷயத்தில் ஒரு சுகம் இருக்கு, அங்கே ப்ளஸ் ஆன்மாவுடைய சுகம் சேர்ந்து இருக்கு. இப்போ நாம் முழு சுகம் அனுபவிக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? வெரி குட். நாம ரூபத்தை நழுவ விடுங்க. அது அப்படியே அதுலேருந்து எந்த ஒரு பொருளைனாலும் எடுத்துக்குங்க, முறுக்கே எடுத்துங்க, அது நல்லா பிடிக்குதுன்னு சாப்பிட்டே இருக்கிறப்ப மெல்ல அந்த முறுக்கை நழுவ விடுங்க. அதில் அந்த மாதிரி தியானம் பண்ணி அது நழுவ விட்டா நாம ரூபத்தை மிஞ்சி இருக்கிறது எது? நாம தான். அப்போ அங்க சொல்றாரு, இதைத்தான் குரு என்ன சொல்லி கொடுக்குறாரு, ரொம்ப உபதேசம்லாம் பண்ண மாட்டார். தட்சிணாமூர்த்தியெல்லாம் உபதேசம் வாங்கணும்ட்டு நீங்கள் போய் உக்காந்தீங்கன்னா என்ன சொல்லுவார்? பேசுது என்ன பேசி உங்களை புரிய வைப்பார்? மௌனமாக இருந்தால் புரிஞ்சிடுமா? சின்னதே காட்டுறாத, அது என்ன பொருள்னு உங்களுக்கு புரிஞ்சிடுமா? சொன்னால் தானே புரியும். சொல்ல மாட்டேங்க, சும்மா இப்படி பண்ணிட்டா என்ன அர்த்தம்? புரியுதா அப்போ உங்களுக்கு? அப்போ அவர் இப்படி செஞ்சுட்டு உக்காந்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ இந்த பாடம் ரொம்ப நல்லது. நானும் அப்படியே உட்காந்துருக்கேன். எதுக்கு இவ்வளோ பேசணும்? வேண்டியது இல்லையே. அங்கே பாருங்க அந்த வைப்ரேஷன். அவர் மௌனமாக இருக்க இருக்க அவங்களும் மௌனமாக இருக்காங்க. இவரே பார்த்துட்டு இவரே ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு. அப்போ எல்லா நாமரூப திருஷ்யங்களும் காணாமல் போய் இவர் மட்டும் இருப்பார் முன்னால், தியான பொருளாக மாறிடுவார். அதனால நிறைய பேர் ஆன்ம அனுபூதி அடைந்தவங்க ஜாஸ்தி பேசவே மாட்டாங்க. புரியுதா? ஆன்ம அனுபூதி அடைஞ்சிட்டிங்கன்னா பேச முடியாது. பேச மாட்டாங்கன்னு சொல்றதை விட பேச முடியாது. ஏன்? ஏன்னா அங்க ஆப்ஜெக்ட் இல்லை, வெறும் சப்ஜெக்ட் மட்டும் இருக்கு. அவன் அவனாக உக்காந்து இருக்கிறான் இல்லையா? நம்ம இழந்துட்டோம். நமக்கு நிறைய மறந்து போயிருக்கு. மெமரி லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றோம் இல்லையா? மெமரி லாஸ் ஓகே. நீங்க இதுவரைக்கும் மெமரி லாஸ் ஆனதில் பெரிய மெமரி லாஸ் எது? எது நீங்க ரொம்ப மறந்துருக்கிறது எது? குழந்தை பருவம். அப்புறம் பார்த்தீங்களா, கரெக்டாக சொல்லிட்டாரு. நாம யாரும் அதை நாமளே மறந்துட்டோம். மறந்துட்டு ராங் ஐடென்டிஃபிகேஷன். யாருப்பா நீ அப்படின்னு வேற பொருளை சொல்கிறோம். ஐயோ நீ அது அல்லவே, நீ உண்மையான பொருளை சொல்லாமல் வேற பொருளை சொல்ற அப்படிதான் சொல்லணும். அப்போ நம்மளுடைய மெமரி லாஸ் எங்கே இருக்குது? நாம யாருங்கிறத நாம் மறந்துட்டோம். இதை கண்டுபிடிச்சு திரும்பவும் இதை கொண்டு வர வைக்கிறதுக்கு தான் அவர் மௌனமாக இது சொல்ற. ஏன்னா மௌனமாக இருந்தால் தான் திருஷ்யங்கள் விலகும். இல்லை திருஷ்யம் அதை அலைகழிச்சிட்டே இருக்கும். நம்ம கொடுக்கணும். ஆண்டவன்கிட்ட போய் நம்ம பேசணும்னா எது அவர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணி கேட்கறதா இருந்தால் என்ன கேட்கலாம்னு நினைக்கிறீங்க? பகவானு, நான் உன்னை வழிபடுன்ற உன் பேரை சொல்கிறேன், நீ எனக்கு என்ன கொடுக்கணும்? என்ன கேட்கலான்னு சொல்லுங்க. என்ன பொருள் கேட்கலாம்? ஆரோக்கியம் கொடுத்தா போதும். ஆரோக்கியமாக எவ்வளோ காலம் வாழ போறீங்க? அப்புறம் ஒரு காலம் நடக்க முடியாது, முட்டி வலின்னு டாக்டர்கிட்ட போவீங்க. ஆரோக்கியம், நான் ஆரோக்கியம் குடிச்சிட்டேனே அப்படின்னு. ஆனால் என்ன அவர்கிட்ட என்ன கேட்கணும்னு நமக்கு தெரியலை இன்னும். பிறந்தா என்ன ஆகுது உங்களுக்கு? பிறந்தாலும் தப்பு இல்லை, நல்லா தானே இருக்கும். பிறவா நிலை வேணும், பிறவா நிலை வேணும்னா அதுக்கு என்ன பொருள்? நான் பிறக்கக்கூடாது அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். நீ பிறக்காமல் இருக்கோம்னா என்ன பண்ணணும்? எதை தியானம் பண்ணுறது? ஞானம். ஞானம்னா என்ன ஞானம்? எதை பற்றிய ஞானம்? இறைவனால யாருன்னு தெரியாது. அப்போ இறைவனை பற்றிய ஞானம் எப்படி வரும் திடீர்னு? இதுதான் பிரச்சனை. நம்மகிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை, தெரியாத ஒரு பொருளை தெரிஞ்சு விடுறதுக்கு ஆசைப்படுறோம். அதான் ரகசிய பொருள்னா. யாரு ரகசிய பொருள்?
ஆண்டவன் தான் ரகசிய பொருள். அதனால அவனுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, மறை பொருள். மறை பொருள். அவனை பற்றி எழுதின நூலுக்கு என்ன பேரு? மறை நூல். பாருங்க, அப்ப ரகசியமா இருக்கக்கூடியது ஒரே ஒரு பொருள் தான். ரகசியம்னா அதுதான், நமக்கு தெரியாது. நம்மகிட்டே இருந்து நமக்கே தெரியாம இருக்கு. அது பகவான் ஒரு இடத்துல பிரார்த்தனை பண்ணி பாடுறாரு. அந்த பாட்டுல ஒரு வரி, பாட்டு 4-5 ஸ்டான்ஸா இருக்கு, கடைசி ஸ்டான்ஸா மட்டும் சொல்றேன். பாடுகின்ற பணுவலோர்கள் தேடுகின்ற செல்வம் என்ன பாட்டு. அது யார் எழுதுனான்னு உங்களுக்கு தெரியும். யார் எழுதுனா? சரி, அந்த பாட்டுல கடைசி ஸ்டான்ஸ் என்ன வருது? அன்னை போல அருள் மிகுத்து மண்ணும் ஞான வரதனே. அன்னை போல அருள் மிகுத்து மண்ணும் ஞான வரதனே. நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா? எனக்கு நான் உன்கிட்ட கேட்டது, என்னையே என கழித்த நின்னை யானும் பணிவனே. உன்னை நான் பணிவேன். எதுக்காக தெரியுமா? நீ என்ன கொடுத்த எனக்கு? என்னையே எனக்கு அளித்த நின்னை யானும் பணிவன். அப்படின்னா என்னங்க பொருள்? என்னையவே எனக்கு கொடுத்துட்டேங்கிறார். அப்படின்னா அவன் தன்னை மறந்திருந்தான். அந்த மறந்திருந்த பொருளை அவர் சுட்டி காட்டிட்டார். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அவனை பணிகிறார். சங்கராச்சாரியா ஒரு ஸ்லோகத்தில் எழுதுகிறார், சிவானந்த லகரி மாதிரி ஒரு ஸ்லோகத்தில். என்ன எழுதுறார் தெரியுமா? சிவபெருமான நமஸ்காரமே பண்ண மாட்டார் சாஸ்தாங்கம்மா. ஒருத்தர் கேட்டார், சிவன் கோயிலுக்கு எல்லா பக்கமும் போயிட்டு இருக்கு, நீ எதுக்கு சிவபெருமான நமஸ்காரம் பண்ணல சாஸ்தாங்கம்மா அப்படின்னா? யார் சொன்னா நமஸ்காரம் பண்ணலன்னு? சிவபெருமான ஒரே ஒரு தடவை சாஸ்தாங்கம்மா நமஸ்காரம் பண்ணேன். அதனுடைய பலன் என்ன தெரியுமா? என்ன? கண்டுபிடிச்சிட்டேன். எதை? சிவபெருமானே கண்டுபிடித்து விட்டேன். அப்புறம் நான் சிவம் ஆயிட்டேன். அதனால தான் அவர் சொல்றார், சிவோகம், நான் சிவம் அப்படின்னு. இப்போ நீ யாரை நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்ற? எப்படி எனக்கே நான் நமஸ்காரம் பண்ணிக்க முடியும்? ஆக பலன் என்ன? நம்ம இறைவனை நோக்கி பயணப்படுறப்போ அவனை வழிபடுவது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, அவரை வழிபட்டு நம்ம என்ன ஆகுறோம்? அதான் அவராகவே ஆகுறோம். அது தானா நானா இருந்தேன்றது ஆகுறோம். அது நானா இப்படியே இருந்திருக்கேன், எனக்கு தெரியாம அங்க வச்சு நான் சாமி கும்பிட்டு இருக்கேன். இப்பதான் எனக்கு புரியுது. அதனாலதான் அவர்கள உள்ளம் பெரும் கோயில், ஊனுடம்பு ஆலயம். உள்ள கோயில் நான் தான். அந்த கோயிலில் இருக்கக்கூடியவே நான் தான். அதைத்தான் அவர் சொல்ல வந்தாரு. எல்லாமும் ஆத்மா பிளஸ் நாம ரூபம். நாம ரூபங்களை நழுவ விட்டு ஆத்மாவில் மட்டும் உள்ள போது அதுக்கு பேரு ஆத்ம அனுபூதி என்று பெயர். என்னிலும் உன்னிலும் அவர்களிடம் உள்ளது ஒரே ஆத்மாதான். அது எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரே ஆத்மாதான்? இப்போ நம்முடைய உதாரணத்துக்கு வந்துடும். ஒரு பெரிய ஹால், ஒவ்வொரு ஆத்மாங்கிறது ஒவ்வொரு ரூம். ஒரு 15 ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 15 ரூமும் உண்மையில என்ன? ஹால் தான். அப்போ 1ஆம் நம்பர் ரூம்ல இருக்கிறவனும் 2ஆம் நம்பர் ரூம்ல இருக்கிறவனும் 3ஆம் நம்பர் ரூம்ல இருக்கிறவனும் யாரு? ஆன்மா தான். உங்ககிட்ட இருக்கிறதும் என்கிட்ட இருக்கிறதும் அவங்ககிட்ட இருக்கிறதும் எல்லாம் ஒரே ஆத்மா தான். அப்படின்னா ஒரே ஆத்மான்னு எதை குறிப்பிடுறாரு? அந்த ஹால். அதான் ஹால் டிவைட் ஆச்சே ஒழிய ஹால் மாறல. அதை இங்க சொல்றாரு. தியானத்தில் சுவாத்ம அனுபூதியில் நான் வரம்பில்லாமல் எதனாலும் கூறுபடுத்தப்படாமல் பூர்ணத்துவமாக இருக்கிறது. அந்த ஹாலாகத்தான் இருக்கு. ஹால் தன்னை நினைச்சா அது என்னவா நினைக்கும்? என்கிட்ட எத்தனையோ கூறு இருக்கு, நானு
பூர்ணமாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு தான் ரசா ஆனந்தம் பவதி, காரணம் இல்லாத மகிழ்ச்சின்னார். அந்த பூர்ணத்துவம் தான் காரணம் இல்லாத மகிழ்ச்சியாக மாறுது. இது எப்படி இருக்கு, இந்த ஹாலும் அந்த ரூமும் உதாரணம் இல்லாமல் இப்போ சொல்லக்கூடிய ஒரு சாந்தி மந்திரத்துக்கு பொருள் சொல்கிறது கஷ்டம். என்ன சொல்கிறாரு, பூரணம் அப்படின்னு என்ன அர்த்தம்? முழுமையானது. முழுமையான ஒரு பொருளிலிருந்து ஒருத்தர் மெல்ல கையை விட்டு கொஞ்சம் போய் எடுத்தான்னு வைங்க, அது முழுமை என்ன ஆகும்? போயிடும். கையில் முழுமையிலிருந்து அவன் எடுத்தது என்னவா இருக்கும்? முழுமையான பொருளாக தான் இருக்கும். இவ்வளவு பெரிய ஹல்வாவில் கொஞ்சம் ஹல்வா எடுத்தா இது ஹல்வா, இது என்னது? இதுவும் ஹல்வா தான். இப்போ இவர் எடுத்தனால அந்த ஹல்வா குறைஞ்சிச்சா குறையிலையா? எப்படி அப்போ 1 கிலோ ஹல்வா வாங்கி கொடுங்க, நான் கொஞ்சமாக எடுக்கிறேன், குறையாம இருக்குமான்னு பார்ப்போம். குறையுமா குறையாதா? குறையும்ல, குறையும் தான். அப்படிதான் பேசப்படணும். ஏன்னா அது திருஷ்யம், அதனால குறையுது. திருக்கா இருக்கிறது அந்த ஹால். அந்த ஹாலை இப்போ கூடு போடுறீங்க, இந்த கொஞ்சம் எடுக்கலாம்னு ஒரு தூண்டு 10க்கு 10 ஒரு ரூம் ஆக்கிட்டீங்க, குறைஞ்சிருச்சா? ஹால் குறைஞ்சிருச்சா? அது எடுத்த அந்த ரூமும் குறைஞ்சிருச்சா? அந்த ரூம் கொஞ்சம், இந்த ஹால் ரொம்ப அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம். ஹாலில் இருந்து ஒரு ரூம் ஆனால் அந்த ரூமும் சரி அந்த ஹாலும் சரி எப்படி இருக்கும்? பூரணமாகவே தான் இருக்கும். இதைத்தாங்க அந்த சொல்லுவாங்க சொல்லுது, பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமதக பூர்ணமிதம். பூர்ணமதகன்னா இது? பூர்ணமதகன்னா அந்த ஹால். பூர்ண இதம் அப்படின்னா கொஞ்சம் எடுத்தது. பூர்ணாத் பூர்ணம் உதச்சே, பூரணத்திலிருந்து பூர்ணத்தை எடுத்தும் கூட எடுத்த பொருளும் பூரணமா இருக்கு, அங்க இருந்த பொருளும் பூரணமாகவே இருக்கு. பூர்ணமேவ அவசியத்தை அப்படி எடுத்தாலும் கூட அந்த மாதிரி ஒரு பொருள் தாங்க நாம. இப்ப நாம எல்லாம் யாரா இருக்கோம்னா அந்த ரூம் மாதிரி ஒரு சின்ன இந்த சரீரத்துக்குள்ள லிமிட் ஆகி உள்ள உக்காந்து இருக்கிற ஒரு பிரம்மம். பெரிய பொருள்ல இருந்து ஒரு கூறா இருக்கிறதுனால இது ஒரு தனித்தன்மை பெற்றது. தனித்தன்மை பெற்றதுக்கு தான் பெர்மனன்ட் இண்டிவிஜுவாலிட்டிங்கிறோம். தனித்தன்மை, பர்சனாலிட்டி. நம்ம தனியாக இருக்கோம்ல, இப்போ நான் அப்படின்னு சொல்லிக் கொள்றேன் பார்த்தீங்களா, அதுதான் அது. அது அதுலேருந்து கொஞ்சமாக இங்கே நம்ம இருக்கோம். இப்படி நிறைய பேர் இருக்காங்க, எத்தனை கூடனாலும் போட முடியும். ஏன்னா அது எப்படி இருக்குன்னா அவ்வளோ பெருசு, பிரம்மாண்டமாக இருக்கு. பரம்பொருள் அப்படின்னா இதுக்கு மேலே ரூம் ஆகாதுப்பா, ஹவுஸ்ஃபுல்லு அப்படிலாம் சொல்ல முடியாது. எவ்வளவு நாளும் பண்ணலாம். பரந்த பறவெளி அப்படின்னு தாய்மானவர் சொல்றார். பறவெளின்னா அதுதான். அவருக்கு சொல்ல தெரியல, அதனால அவர் ஒரு வாஸ்தவத்தில் பெரிய பொருள்ன்றார். பழம்பொருள்னு சொல்லலாம், அப்புறம் பெரிய பொருள்னு சொல்லலாம். இன்பத்தில் இருப்பவர்கள் இன்பத்துக்கு காரணமாக ஏதாவது ஒன்றை காட்டுவார்கள். உண்மை காரணம் ஆத்மா மட்டுமேங்கிறது. இப்போ நம்ம ஒரு இன்பம் அனுபவிக்கிறப்போ இப்போ பேரன் கொஞ்ச நாள் பேரன் தான் எனக்கு இன்பம் தந்தான்னு சொல்கிறோம். ஏதாவது ஒரு பொருள் ருசியாக சாப்பிட்டோம்னா அந்த பொருள் தான் எனக்கு இன்பம் தந்துச்சு, சுகமாக இருந்துச்சுன்னு சொல்கிறோம். இவர் என்ன சொல்கிறாரு, அதுக்கு உண்மையான காரணம் எது? அதான் அந்த ஆத்மா. இது எப்படின்னா, ஒரு சூரியன் மேகத்தால் மறைக்கப்படுதுங்க. இப்போ சூரியன் கண்ணுக்கு தெரியலை, மேகம் சூரியனை மறைச்சிச்சு. சூரியன் தெரியுதா? சூரியன் என்ன ஆனாரு? சூரியன் இப்போ அங்கே இருக்கா இல்லையா? இருக்குன்னு எப்படி சொல்றீங்க? அதான் தெரியலையே. மேகம் சூரியனை மறைச்சிருக்கு, ஆனால் சூரியன் மறைஞ்சிருக்கு. மேகத்துக்கு உள்ள இருக்கிற சூரியன் இருக்குன்னு எப்படி சொன்னீங்க? ஏற்கனவே பார்த்தனால சொன்னீங்க, இப்போ தெரியல, அதனால காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லலாம்ல. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், என்னன்னா
திருஷ்யம்ங்கிற ஒரு பொருள், நாம ரூபம்ங்கிற பொருள் உண்மையில இல்லை, மிச்சம் தான், பொய்யானது. ஆனா அது இருக்கிறதுனால தான் நமக்கு என்ன புரியுது, உண்மையான ஒரு பொருள் இருக்குன்னு புரியுது. இப்போ மேகம் சூரியனை மறைச்சிருக்கு, மேகம் சூரியனை மறைச்சிருச்சுன்னு நீங்க சொல்லிட்டு சூரியன் எங்க என்ன மேகத்துக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லுவாங்க. இது யாரு காட்டி கொடுத்தா? சூரியன் மேகத்துக்கு உள்ள மறைஞ்சிருக்கு, மேகத்துக்கு உள்ளதான் சூரியன் இருக்குன்னு யார் சொன்னா? யார் சொல்லி கொடுத்தது? யாரு? ஆமா, சூரியன் இதுக்கு உள்ள இருக்கு அப்படின்னு சொன்ன ஆள் ஒருத்தர் இருக்காரு. யார் அது? இல்ல, இப்ப ஆனாலாம் வேண்டாம், திருக்கெல்லாம் வேண்டாம், சூரியன் மேகம் மட்டும் சொல்லுங்க. இப்போ உதாரணத்தை தான் பேசிட்டு இருக்கோம். சூரியன் கண்ணுக்கு தெரிஞ்சுட்டே இருந்துச்சு, கருமையா ஒரு மேகம் வந்தது, சூரியனுக்கு முன்னா மறைச்சிருச்சு இல்லையா? மறைச்சா எல்லாருக்கும் இருட்டாகணும் இல்ல, ஆகல. ஆனா சூரியன் உள்ளே இருக்காது, மேகம் மறைச்சிருச்சு. நம்ம இப்படி பார்க்குறோம், சூரியன் இருக்கா இல்லையானா இருக்கும்பான். பின்ன ஏன் தெரியாதுன்னா மேகம் மறைச்சிருக்கும்பான். இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? பார்த்தீங்களா, கரெக்டாக சொன்னாங்க. என்னன்னா சூரியனை மறைக்க முடியாதுங்க. இந்த மேகமே என்ன காட்டுதுன்னா, நான் மறைச்சிருக்கிறேன், எனக்கு பின்னால சூரியன் இருக்குன்னு இந்த மேகம் எழுது. மேகம் தான் நமக்கு சொல்லி கொடுத்தது இப்போ சூரியன் என்கிட்ட இருக்கு அப்படின்னு. ஏன்னா இந்த மேகம் என்ன மறைச்சிருக்குன்னு சொன்னது யாரு தெரியுமா? அந்த மறைஞ்சிருக்க சூரியன் தான். சூரிய வெளிச்சத்துல தானே இந்த மேகமே தெரியுது. இது மேகம் வச்சு இந்த சுலகத்துல சொல்லப்பட்டிருக்கு. சின்னாவில் பாடுறாங்க, என்ன தெரியுமா? 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. அவன் பாருங்க, மறையாது, அது உண்மை. அதுதான் இங்க சொல்றாரு. ஆனா இப்ப நாம சூரியனை பார்க்கணும்னா என்ன நினைக்கிறோம்? காற்று பலமாக வீசும் போது மேகம் விலகி சூரியன் வெளிப்படுகிறது. அப்படி வந்தோடனே நம்ம அடுத்து என்ன சொல்லுவோம்? சூரியன் வந்து, சூரியன் வந்ததுங்கிறதும் பொய், சூரியன் மறைஞ்சதுங்கிறதும் பொய். சூரியன் வந்து விட்டது என்கிறோம், இல்லை. சூரியன் போவதும் இல்லை, வரவும் இல்லை. சூரிய பிரகாசத்திற்கு காற்று காரணம் இல்லை. காற்று ஒரு நாளும் சூரியனை மறைக்க முடியாது. காற்று என்ன மறைச்சிருக்குன்னா அந்த சூரியன் தான் காட்டி தருது. அதனால காற்று வீசியதால் சூரியன் வந்தது என்று நினைப்பதுதான் சம்சாரம். நம்ம வாழ்றோம்ல, அது தப்பான வாழ்க்கையில வாழ்றோம் பாருங்க, அதுதான் இது. சுகம், துக்கம், புருஷார்த்தம், கர்மா என்பதெல்லாம் காற்று வீசுவது போல. இந்த சுகம் வர்றது, துக்கம் வர்றது, கர்மாங்கிறது, அதை நம்ம வாழ்றோங்கிறது, இது இன்னும் நல்ல கர்மா வேணும் சங்கல்பம் பண்றோம். ஒரு ஹோமம் வளர்த்தோம்னா என்னன்னு சங்கல்பம் பண்றோம். ஒரு கடை ஓப்பன் பண்றவர் ஒரு ஹோமம் பண்றாரு, கணபதி ஹோமம். அந்த ஐயர் என்னென்ன சொல்லுவார் தெரியுமா? அந்த கடை விருத்தி ஆகணும், 1 10 ஆகணும், நிறைய காசு வரணும், வியாபார விருத்தி அர்த்தம் அப்படின்னு சங்கல்பிக்க சொல்லுவார். அது கையில் கடுக்காயெல்லாம் வச்சுட்டு சங்கல்பிக்கிறாருன்னா இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் சம்சாரம்னு சொல்றார். அதுதான் காற்றை ஊதி எப்படியாவது சூரியனை வெளிக்கொண்டு வந்துவிட வேண்டும் என்கிற முயற்சிகளே, மேகத்தை விளக்கும் முயற்சிகளுக்கு தான் பேர் சொல்றாரு துரதிருஷ்டவாதேகி அப்படின்னு சங்கராச்சாரியா சொல்ற. துரதிருஷ்டவாதேகின்னு ஆத்மாவின் இயற்கை ஆனந்தம். ஆனால் சுற்றுப்புற சூழல்களிலிருந்தும் சந்தர்ப்பங்களிலிருந்தும் இன்பம் வருவதாக நினைப்பது எத்தனை துர்பாகியம்ங்கிறார். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உண்மையான ஆனந்தத்தை சத்து சித்து ஆனந்தம்னு பேர் வச்சிருக்கான். யாருக்கு? திரிக்குக்கு, அந்த பரமாத்மாவுக்கு. அப்போ அந்த பேரு சத்து சித்து ஆனந்தம் என்ற பேரு எங்கிருந்து வருதுன்னா நம்ம தப்பா சொல்றோம். அதான் இங்க சொல்றாரு. இதெல்லாம் எங்கேயோ சந்தர்ப்பங்களிலிருந்து வந்தது, சுற்றுப்புற சூழல்களிலிருந்து வந்தது, வாய்ப்புகள்லேருந்து வந்தது, யாரோ ஒருத்தர் எதையோ கொடுத்ததுனால வந்தது அப்படிலாம் சொல்றோம். அவை சொரூபானந்தம் அல்ல, பிரவேசம், ஆவேசத்தால் வருபவையே தவிர சுவானுபூதி ரசத்தால் அல்ல. அதான் ஏற்றப்படுது.
பிரவேசம் அப்படின்னா நம்ம ஏற்றி இதனால எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுதான் அங்கே தப்பாக நடக்கிறது. ஒரு பொருளை இன்னொரு பொருளாக இதுலேருந்து நமக்கு சுகம் வருது. இது வரையும் நம்ம போன வகுப்பில் படித்தது. இப்போ இந்த வகுப்பில் என்ன சொல்கிறாரு, 27வது ஸ்லோகம். கிருஜி இவ பாஹ்ய தேசே அப்பி யஸ்மின் கஸ்மின்ச வஸ்துனி சன்மாத்ராத் நாம ரூப பிருத்தக் கிருதி ஆத்ய சமாதி. முதல் வகையான சமாதி திருஷ்ய அனுவித்த சவிகல்ப சமாதியை பற்றி சொல்றார். திருஷ்ய அனுவித்த சவிகல்ப சமாதி. சவிகல்பம் அப்படின்னு என்ன பொருள் சொன்னேன்? வேறுபாடுகளை தெரிவது. வேறுபாடு தெரியுது. விகல்பம்னு என்ன அர்த்தம்? வேறுபாடுகள். சவிகல்பம் அப்படின்னா வேறுபாடோடு கூடியது. இது என்ன பொருள், இது என்ன பொருள் அப்படின்னு வேறுபாடு. ஒரே பொருள் தான், ஆனால் வேறுபாடோடு நம்ம பார்ப்போம். ஒரு அம்மா ஒரே வகையான பொருள் தான் வச்சிருக்காங்க, ஆனால் வேறு வேறு பொருள் வேறு வேறு பேரை சொல்றாங்க, வேறு வேறு நாமத்தை சொல்றாங்க. ஏன்னா அந்த ரூபம் வேறு வேறு மாதிரி இருக்கு, ஆனால் பொருள் ஒரே பொருள் தான். அது என்னது சொல்லுங்க? காண்பலகம். இது என்னங்க அப்படின்னா, இது தோடுங்க. மூக்குல குத்திருந்தா மூது, கழுத்துல போட்டிருந்தா நெக்லஸ் செயின், இது வளையுங்கன்னு. இதெல்லாம் என்னங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஒரே தங்கம் தான் உடம்புல எல்லாம் போட்டிருக்கிறாங்க. தங்கத்தை அணிந்திருக்கேன்னு சொன்னா போதும், ஆனா நாம ரூபத்தை சொல்றாங்க. நாம ரூபமா மாறி இருக்கு இல்லையா? அதனாலதான் இங்க சொல்றாரு வேறுபாடு நம்ம பார்க்கிறோம். ஒரே தங்க பொருளை இது மூக்குச்சி, இது வளையல், அந்த மாறு மாறு பார்க்கணும். அதை தான் இங்க சொல்றாரு ஆத்திய சமாதி, முதல் வகையான சமாதின்னு சொல்றாரு. அந்த கரணமாகிய மனதில் எப்படியோ அப்படியே வெளியிலும், அதாவது ஒரு பொருள் வெளியிலையும் தியானம் பண்ணலாம், அதே பொருளை மனசுக்குள்ள வச்சியும் தியானம் பண்ணலாம். எது நமக்கு சுலபம்? நல்லதா இருக்கிறது எப்பவுமே கஷ்டமா தான் இருக்கும் இல்லையா? மனசுல வச்சு பண்றது நல்லதான், ஆனா கஷ்டமா. அப்ப வெளியில வச்சு பண்ணா அது நல்லது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுவும் சவிகல்ப சமாதியை தருது. அதனால சொல்றாரு அப்படியே வெளியிலும் புறத்திலும் எப்பொருளாக இருப்பினும் அதிலும் சத்து மாத்திரமாகிய பிரம்மத்திடம் தோன்றும் நாம ரூபங்களை அதனின்று வேறுபடுத்தி நான் சுத்த அறிவு சுரூபமாகிய பிரம்மம் என்று தியானிப்பதே முதல் வகையாகிய திருஷ்ய அனுவித்த சவிகல்ப சமாதி. இந்த ஒரு வார்த்தையை நீங்க நோட் பண்ணிக்கணும். திருஷ்ய அனுவித்த சவிகல்ப சமாதி. சமாதின்னா என்னது? இன்னும் சமாதி சமாதி சுவாமி அடிக்கடி சொல்றாரு. நம்ம இதெல்லாம் தியானம் பண்ண சமாதி ஆகிட்டோம்னா வேலை மாதிரி நினைச்சிடாதீங்க. அறியப்படும் பொருள் இருக்காது இல்ல, இது சவிகல்பம். பொருள் இருக்கும், அதோட நம்ம கலந்துடுவோம், அதோடைய மூல பொருளுக்கு போயிடுவோம். அதைத்தான் இங்க என்ன சொல்றாரு, அகம் புறம் இரண்டிலும் கண்களை திறந்தே கூட செய்யலாம், திறக்காமையும் கூட செய்யலாம். கருப்பொருளாக வைத்து தியானிக்கணும். எந்த வஸ்து இருந்தாலும் யஸ்மின் தஸ்மின் வஸ்துன்னு வாக்கியத்தோட சொல்றாரு. இப்ப நம்ம இப்படி பார்க்கிறோம், ஏதோ ஒரு பொருளை விழுகுது, உங்களுக்கு பிரியமானதா எடுத்துக்கோங்க, பிரியம் இல்லையா விட்டுடுங்க, எந்த பொருள் வேணாலும் எடுத்துக்க சொல்றார். வஸ்து என்பது வழக்கமாக பரம்பொருளைத்தான் குறிக்கும். ஆயினும் இங்க என்ன சொல்றாரு, பொது புத்தியில வஸ்து என்கின்ற சொல்லு தட்டுமுட்டு சாமான்கள், நாய் பசு முதலிய உயிரினங்கள் போன்றவற்றையும் குறிக்கும். வஸ்துன்னா அதை தான் நம்ம சொல்றோம் வஸ்துன்னு. கண்ணில் பட்ட வஸ்து என்பதால் பண்டம் பார்த்தது மட்டுமல்ல, ஐம்புலன் வாயிலாக அறியப்படும் எதுவானாலும் வஸ்துவே. நம்மகிட்ட 5 புலன் இருக்கு.
5 புலன்ல எந்த பொருள் நீங்க தொட்டாலும் சரி பார்த்தாலும் சரி அது எல்லாமே வஸ்து. வெளியில உள்ளில் திருஷ்யமாகிற பொருள் என்று கொள்க. அதாவது உள்ள நீங்க பார்ப்பீங்க ஒரு பொருள், அதுதான் வெளியிலையும் பார்க்குறீங்க. உண்மையிலேயே என்ன சொல்றாங்க, நீங்க வெளியில இருக்கிற பொருள் பார்க்குறீங்க பாருங்க, அது வெளியில பார்க்கலையா, எங்க பார்க்குறீங்க? இப்போ ஒரு யானையை பார்த்தீங்கன்னா அந்த யானை வெளியில தான் இருக்கு, பார்த்துட்டு நீங்க யானைன்னு சொல்றீங்க. எங்க பார்த்து இதை யானைன்னு சொன்னீங்க? அதாவது அந்த படம் யானை மாதிரி இருக்கிறத வாங்கிட்டீங்க, அது உள்ள கொண்டு போய் நீங்க உங்க திருஷ்யத்துல உங்க மனதுல அதை பதிச்சிருக்கீங்க. அதை பார்த்துதான் நீங்க என்ன சொல்றீங்க, யானைன்னு. வெளியில பொருள் கிடையாதுன்ற. அதுதான் இங்க சொல்ல. இது ரொம்ப கொஞ்சம் இன்னும் போல நுணுக்கமான பொருள். எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு அறிவும் வெளியில இருந்து வரல, வெளியில தடுக்குது, பொருள் காட்டப்படுது, அறிவு உள்ள நிகழுது. அதைத்தான் இங்க சொல்றார். சப்தம், வாசனை, ஸ்பரிசம், ருச்சி ஆகிய புலன் உணர்ச்சிகளையும் கூட தியான கருப்பொருளாக கொள்ளலாம். தியானம் பண்றதுக்கு எதை பொருளாக கொள்ளலாம்னா இங்க சொல்றாரு. ஒரு சப்தத்தை எடுத்துக்கோங்க, ஒரு வாசனையை எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பர்சத்தை எடுத்துக்கோங்க, ஒரு ருச்சியை எடுத்துக்கோங்க, எது வேணாலும் எடுத்துக்கோங்க, தியானம் செய்யலாம். ஒருத்தர் எது நமக்கு பிடிக்குமோ அதுல இருந்து எடுத்து தியானம் பண்ணலாம். தியானம் பண்றதுன்னா அந்த பொருளையே சதா நினைக்க தோணும் இல்லையா? எந்த ஒரு பொருள் நமக்கு பிரியமோ அந்த பொருள் நம்ம கண்ணு முன்னால ரொம்ப வந்துட்டே இருக்கும். அதை எடுத்துக்கொண்டு தியானம் பண்ணீங்கன்னா அது நம்மகிட்டே நிற்கும். ஒருத்தர் தனியா ஒரு இடத்துல போய் தியானம் பண்ணலாம்னு போவாரு. சப்போஸ் இங்கேயே நம்ம தியானம் பண்ணலாம்னு சொல்லி பண்றோம். தியானம் பண்றப்போ ஒரு பொருளை எடுத்துக்கொண்டோம், உள்ள போய் உட்காந்து அந்த பொருளை நினைக்கிறோம். அப்படி நினைச்சிட்டு இருக்கிறப்போ நம்மகிட்ட 5 புலன்கள் இருக்கா இல்லையா? அதுல ஒரு புலன் நமக்கு இம்சை பண்ணும். எந்த புலன்? ஆமா, நல்லா சோம்பு மசாலா கரம் மசாலா போட்டு ஒருத்த பருப்பு உடைங்க சுடுறாருன்னு வைங்க, இங்க உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தா தியான பொருள் காணாம போயிடும். இந்த மூக்கு அங்க போயிடும். நம்ம புதுசா பருப்பு வடை போடுறாங்க போல இருக்கு, நல்ல வாசனை வருது, என்னன்னு கேட்டு எவ்வளவுன்னு பார்த்து வாங்கணும். இதுக்கு இங்க உட்காந்து தியானம் பண்ணீங்க, ஈர்த்துட்டு போகுது நம்ம. அதைத்தான் சொல்றாரு பகவத்கீதையில. பொருள்களின் மேல விஷயங்களின் மேல பற்று வைக்கிறத தவிருங்க. கொஞ்சம் கொஞ்சமா பொருள் ஜாஸ்தி நமக்கு ஆகாததை இக்னோர் பண்ணி, அப்படி இல்லைன்னா அது நம்ம மனசுக்கு வசப்படாம அது இழுத்துட்டு போய் புத்திகிட்ட சொல்லி அந்த நம்ம எங்க கொண்டு போனோம் அங்க கொண்டு போயிடும். அப்படிதான் போகுது காலு. இதைத்தான் ஆத்தியம் என்றால் முதல் வகை துவக்கத்தில் தியானம் அப்படின்னார். இப்ப பாருங்க என்ன சொல்ல வராது, சன் மாத்திரா நாம ரூப பிரித்தக் கிருத்திகி. ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கொள்ளுங்களேன். உதாரணமா பானை எடுத்துக்குவோம். பானைகளை இப்ப தியானம் பண்ண போறோம். சவிகல்ப சமாதிய பிரம்மத்தோட கலந்த நாம ரூபத்தை ஒரு பொருள் எடுத்து, எந்த பொருள் எடுத்தாலும் அதுல என்ன கலந்துருக்கும்? ஒரு பொருள் எடுங்க திவிஷத்துல இருந்து தியானம் பண்றதுக்கு, அதுல என்ன கலந்துருக்கும்? வேற என்ன கலந்துருக்கும்? நாம ரூபம் பானைன்னு சொல்லிட்டோம், ரூபத்தை பார்த்துட்டோம். என்ன கலந்துருக்குன்னா மண்ணுன்னு சொல்லிட்டோம். வேற என்ன கலந்துருக்கு? தண்ணி கலந்துருக்கு. அப்புறம் பாருங்க, பாடத்தினுடைய முதல்ல சொன்ன பொருளை இப்பவே நம்ம மறந்துட்டோம். அது சொல்லுங்க பார்த்தீங்களா? அந்த அம்மா கரெக்டா சொல்லிட்டாங்க. திவுக்கும் கலந்துருக்கு. ஆன்மா பிளஸ் நாம ரூபம் இல்லையா நாம. அப்ப எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அந்த பொருள் என்ன இருக்கு? திவுக்கும் இருக்கு, நாம ரூபமும் இருக்கு. இப்ப நாம அந்த பொருளை தியானம் பண்றதுன்னா என்ன ஆச்சுன்னு தெரியுமா? அந்த பொருள்ல இருக்கக்கூடிய நாமத்தையும் ரூபத்தையும் கொஞ்சமா விலக்கி
இக்னோர் பண்ணி அது இல்லாம பண்ணிட்டா நம்ம எங்க போய் நிற்போம்? அது தான் சொல்றாரு, எந்த பொருள் வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க திருஷ்யத்துல இருந்து. ஆனா நீங்க அனலைஸ் பண்ணி விளக்க வேண்டியது நாம ரூபமான இந்த திருஷ்யத்தை விளக்குனீங்கன்னா அதுக்குள்ள மறைஞ்சு இருக்கக்கூடிய அந்த திருக்கு நமக்கு தெரியும். அதனாலதான் ஆரம்பத்தில் சொன்னேன், பருப்பு வகைகள் அரிசியோட கலந்துருந்தா நமக்கு தேவையானது எதுன்னு நினைச்சு தியானம் பண்ணோம்னா அந்த எல்லாம் விட்டுடணும். அதான் இங்க சொல்றாரு. பானை சத்து, பானை எது அஸ்தி, எது இருக்கு பானையிலன்னா அஸ்தின்னா உண்மையிலே உள்ளது எதுன்னா அஸ்தி அல்லது சத்து. பானையில் எங்க உள்ளது சத்து? பானையின் விளிம்புலா, தொப்பையிலா, இல்லை முழு பானையும் அஸ்திதான், சத்து தான். முழு பானையுமே சத்து தான், சத்து பொருள். எப்படி சொல்லணும் தெரியுமா? அங்க ஒரு கயிறு கிடக்கு, கயிறுன்னு நமக்கு தெரியல, திருக்கு தான் கயிறு. ஆனா அது மேல ஏற்றப்பட்டுச்சு ஒண்ணு, பாம்பா ஏற்றப்படு, பாம்புன்னு நம்ம பார்த்துட்டோம். கயிற்றை பார்க்கறதுக்கு பதிலா பாம்பை பார்த்துட்டோம். இப்போ அங்க எத்தனை பொருள் இருக்கு? சரி, ஏற்றப்பட்டதுல நமக்கு தெரியாது, பாம்பை தானே பார்க்கிறோம். அப்ப அங்க எத்தனை பொருள் இருக்கு? பாம்பு மட்டும் இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஆனா பகவான் என்ன சொல்றாரு, வேதம் என்ன சொல்றது, நீ பார்க்கிற அந்த பாம்பு உன் பார்வையில இருந்து தப்பானது, அது பாம்பு அல்ல. கையில் நான் சொல்லல, ஒன்றும் என்னன்னே சொல்ல வேண்டாம், அது பாம்பு அல்ல அப்படின்னா பின்ன அது என்ன அப்படின்னா, அப்ப அவன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அவன் போய் பாம்பை இல்லைன்னு பார்த்தோம்னா அங்க என்ன இருக்கும்? கயிறு இருக்கும். பாம்பு எங்க போச்சு? கைக்குள்ளதான் எழுதி போவோம். பாம்பும் கயிறும் ஒண்ணுதான். நமக்கு தேவையானது பாம்பா கயிறா? கயிறுனா பாம்பை விட்டுடுங்கிறார். அதுதான் இங்க சொல்ல வர்றாரு. நாம ரூப பிரகிருதி, பானை சத்து, களிமண்ணு, மூலக்கூறுகள், அணுக்கள், அணு துகள்கள் எல்லாமே சத்து. அணு துகள்களின் ஆற்றல் நிலைக்களம் சத்து, எல்லாமே சத்து. ஏன்னா எல்லாமே கயிறு தானே. பாம்புக்குள்ள நீங்க என்னென்ன பாக்குறீங்களோ அத்தனையுமே பார்க்க வர பொருள் வேணா தப்பா இருக்கலாம். நாம ரூப பிரகிருதி, நாம ரூபங்களை சத்திலிருந்து விலக்கி வை. இப்ப பானையில இருந்து எதை விளக்கணும்னு பாருங்க. பானை, அந்த மண்ணு, அந்த மூலக்கூறு, அந்த அணு துகள்கள், அந்த சக்தி, யாவையும் நாம ரூபங்களே. அது 1 லிட்டரு 2 லிட்டரு சொல்றத நீங்க விளக்கிட்டே போனீங்கன்னா ஆதாரமான சத் வஸ்து நாம ரூபம் அற்றது. பானை எதுல ஆதாரமா நிக்குதோ அது நாம ரூபம் இல்லாதது, அதுதான் உண்மையான ஒரு பொருள். அதாவது பாம்பு விலகிட்டே போனீங்கன்னா கடைசியில கைது தெரியுது, அதான் ஆதாரம். அதன் சொரூபம் பிரம்மம். இப்படி தியானித்தல் வேண்டும், இப்படிதான் தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்ற. இப்போ யோசனை பாருங்க, இது திருஷ்யம், இன்னும் சப்தத்துக்கு வரல. திருஷ்யம்னா என்னது? ஒரு பொருள், பொருளையே தியானிக்கிறோம். உதாரணமா ராமர் பொருளா சப்தமா? நீங்க ராமரை தியானம் பண்ணுங்க சொன்னா யாரை தியானம் பண்ணுவீங்க? யாரை சொல்லுவீங்க? நாமம் தான் சொல்றீங்க. எதை பார்ப்பீங்க? ரூபத்தை பார்ப்பீங்க. இப்ப தியானம் பண்ணுன்னா இப்ப ரெண்டையும் செய்யறீங்க, நாமத்தையும் சொல்றீங்க, ரூபத்தையும் சொல்றீங்க. ஏன்னா உங்க வீட்டுல ஒரு பையனுக்கு பிரபாகர்னு பேர் வச்சிருக்கீங்க, 4-5 பேர் நிக்கிறாங்க. நீங்க பிரபாகர் அப்படின்னு கூப்பிட்டா யார் திரும்பி பார்ப்பா? யார் பிரபாகரோ அதுதான் திரும்பி பார்ப்பா. மற்றவங்க ஏன் திரும்பி பார்க்காம சும்மா நின்னாங்க? ஏன்னா அவங்களுக்கு அது சம்பந்தம் இல்லை. இப்ப நீங்க ராமனை கூப்பிடுறப்போ ராமா அப்படின்னா சிவன் வருவாரா? ராம் 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 ராம்னா உடனே சரஸ்வதி என்ன வேணும் அப்படின்னு கேட்குமோ? வராது. ஏன்னா ராமத்துக்கு தொடர்புடையவர் யாரு, இந்த நாமத்துக்கு தொடர்புடையவர் யாருன்னா கையில
வில்ல வச்சுட்டு கோதண்ட ராமனா இருக்கிற ஒரு வருவார், என்ன வேணும், என்ன ஒன்று கஷ்டம் அப்படின்னு கேட்பாரு. இப்போ இவர் கூப்பிட்டது ராமரை தான். ஆனா ராமனுக்கு சம்பந்தப்பட்ட அவருடைய சப்தம் அதைத்தான் பயன்படுத்தினீங்க. இப்ப நீங்க ராமன்னு சொல்ல வேண்டாம், வெறும் அந்த ராமனை மட்டுமே நீங்க நினைங்களே, முடியாதா? இப்ப உங்க பையன் பேரு பிரபாகர்னு சொன்னேன், நீங்க பிரபாகரன் நினைக்கிறீங்க, அவன் என் மகன், அவனை நான் பார்க்கணும்னு. எப்படி பார்ப்பீங்க? பிரபாகர் வந்து இப்போது பார்த்துட்டே இருப்பீங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கிறப்ப பிரபாகர் 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 அப்படி சொல்லுவீங்க. அது சொன்ன பைத்தியகாரத்தனமா. எதுக்கு நாமனே சொல்ல வேண்டாம், பிரபாகரங்கிற உருவம் வந்து நிற்கிறது இல்லை. இப்போ நமக்கு கஷ்டம் பாருங்க, ராமரை தியானம் பண்ணுன்னா ராமான்னு சொல்ல வேண்டியது இல்லை, ராமனை மட்டும் அப்படியே பார்க்க முடியணும். முடியுதா? அதுதான் திருஷ்யம். பொருளை தியானிப்பதற்கு இங்க நம்ம பயிற்சி பண்றோம். இப்படி பொருளை தியானம் பண்ணிட்டே இருக்கிறப்போ ராமருடைய உருவம் மறைஞ்சு போய் நாம மட்டுமே நின்றுக்கும். அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, ராமர் வேற யாரும் இல்லை, நான் தான். இப்பதான் எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு அவன் சொல்லுவான். ராமரே கேட்கிறாரு ஆஞ்சநேயர்கிட்ட, கேப்பா என் பேரை சொல்லிட்டே இருக்கிறிய, நீ எங்கேயாவது ராம் 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 சொல்லிட்டு எங்கேயாவது ராமநாமம் பண்ணாங்கன்னா அங்கே போய் உக்காந்துருக்க, உனக்கு அப்படி என்ன, நீ எப்படி இருக்கன்னு கேட்டாள் ஆஞ்சநேயர்கிட்ட. அவர் சொல்றாரு, இந்த உலகத்துல கான்சியஸா நான் இருந்தேன்னா, நான் ஒண்ணு உலகம் ஒண்ணு இருந்துச்சுன்னா, நான் என்னுடைய பாஸ் வந்து நீ, நான் வந்து உன்னுடைய தாசன், நான் ராம் ராம்னு சொல்லிட்டு அப்படியே நிற்பேன். அப்புறம் இந்த உலகம் என் கண்ணுக்கு தெரியல அப்படின்னா, நான் நானா இருந்தா நானே ராமன், எனக்கு யாருமே பாஸ் இல்லை. ராமர் ஆச்சரியப்படுறாரு, எப்படி உனக்கு இப்படி சொல்ல முடியும்? இறங்கி வந்தா நீ நான் தாசன்னு, நீ வந்து அதிகாரி. இறங்கி வந்தா அப்போ இந்த திருஷ்யத்தை விட்டு பிரகதியை விட்டு போயிட்டாருன்னா, திருஷ்யமே இல்லை அப்படின்னா நான் யாரு, நான் யாரும் நினைச்சிட்டு இருந்தேன்னா அதுவாக நான் மாறிட்டேன். அதுதான் சொல்றாரு, எத் பாவோ தத் பவதி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதுவா நீங்க ஆவீங்க. நீங்க ராமரே நினைச்சிட்டு இருந்தா என்ன ஆவீங்க? அங்க லங்கையில சீராவை கொடுமைப்படுத்திட்டே இருந்தாங்க, ஒத்துக்க சொல்லி ராவணனை. அதுல ஒரு அம்மா அவைக்குதான் கேட்டா, நீ இங்க வந்து பொழுதை எப்படி போக்குறேன்னா, சதா சர்வ காலமும் ராமா ராமா சொல்லிட்டே இருக்கியே, அந்த ராமன் இன்னும் வரல, ஆனா நீ எப்படி காலம் கழிக்கிற, எதையும் சிந்தனை பண்ணாம ராம் 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 காலம் கழிக்க. இப்படி ராமா ராமா சொல்லிட்டே இருந்தா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும் அப்படின்னா, நீ சீதைங்கிற மது நீ ராமன் ஆயிடுவ அப்படின்னா அந்த அம்மா. சீதை மெல்ல சிரிச்சா, அப்படியா, நான் சீதையா இருந்து ராமான்னு சொல்லி சொல்லி நான் ராமன் ஆயிட்டேன்னா, என்னையே நினைச்சிட்டே இருக்க ராமரை சீதையை சொல்லிட்டு அவன் சீதை ஆயிடுவாரு. என்ன இதே மாதிரி அவரும் நினைச்சிட்டே இருப்பார்ல, அப்ப அவர் என்ன அவரு? அப்ப ராமன் சீதை எப்பவுமே இருக்குது. இதைத்தான் சொல்றது, ஈர் உடல் ஓர் உயிர். அப்படிதான் அவங்க இருந்தாங்க. ராமாயணத்துல இதை காட்டி கொடுத்தாங்க. எப்படி ஒரு அனுபவம் இருக்கு, எந்த சிந்தனையை நினைச்சு எது வேண்டாததை விளக்கணும் அப்படின்ற ஒரு தியானத்துக்கு தான் இங்க சொல்றாரு, திருஷ்ய அனுவித்த சவிகல்ப சமாதி. இது பொருளை நினைக்கிற சமாதி. அடுத்த சுலோகம் இதே மாதிரி தான் சப்தத்தை நினைக்கிற சமாதியை பற்றி சொல்வார். 28, இப்போ 27 முடிஞ்சிருக்கு. அடுத்த வகுப்பு பார்க்குறப்போ சப்தம், இந்த 2 சமாதி, வெளியிலையும் தியானம் பண்றது, உள்ளேயும் தியானம் பண்றது. வெளியில தியானம் பண்றப்போ திருஷ சமாதி பண்ணணும், சப்த சமாதி பண்ணணும், அப்புறம் அது நிர்விகல்பம் ஆயிடும். உள்ள தியானம் பண்றப்போ அப்பவும் திருஷம் சமாதி வரும், சப்த சமாதி வரும், அது நிர்விகல்பம் வரும். மொத்தம் எத்தனை சமாதி வருது? 6 வருது.
ஸோ சப்தம் திருஷ்யம் நிர்விகல்பம் 3 இருக்கு, வெளியிலையும் உள்ளையும். இப்படிதான் சொல்லி தந்திருக்காங்க. நம்ம தியானம் பண்ணி பார்ப்போம். ஆனால் நானும் பல தடவை தியானம் பண்ணி பார்க்குறது தூக்கம்தான் வரும். பொருளில் போய் ஐக்கியமாகிறத விட எனக்கு நானே ஐக்கியமாயிடுது. அது மாதிரி நிறைய பேர் செய்யும். ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் அது கைக்கு வரும். சுடாவும் சொல்லுங்க. ஓம் சகனாவவது சகனோ புனக்தோ சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத்.